المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உடைய சுன்னாவில் நின்றும் உள்ளதுதான் மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் அவர்களுடைய உண்மையான நிலையை வெளிப்படுத்திவிடும். இது ரப்புடைய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரும் தங்களுடைய போலித்தனத்தை எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்க முடியாது. அந்த போலித்தனம் தோலுரித்து காட்டப்படுகின்ற இடங்களை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, மா கான அல்லாஹு லியதரல் முஃமினீன அலா மா அன்தும் அலைஹி ஹத்தா யமீஸல் ஹபீஸ மினத் தய்யிப். அல்லாஹு தஆலா மூமின்களை அதே நிலையிலே விட்டுவிடுவதில்லை. அவர்களில் மோசமானவர்களிலிருந்து நல்லவர்கள் பிரித்து காட்டப்படுகின்ற வரை, பிரித்தெடுக்கப்படுகின்ற வரை இது அல்லாஹுடைய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறோம் என்று கூறிய அந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களை அல்லாஹ் பல நிகழ்வுகளின் மூலம் தோலுரித்து காட்டினான். அவர்களுடைய உண்மை நிலையை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அதே போன்றுதான் மனித வாழ்விலும் நாம் பிறரோடு பேணக்கூடிய அந்த உறவுகள், அந்த உறவுகளிலும் இவைகள் வெளிப்படுகின்ற இடங்கள் இருக்கின்றன. நறுமை சகோதரர்களே, எவ்வளவுதான் ஒருவர் அழகான, அலங்காரமான, உள்ளத்தை குளிரச் செய்கின்ற வார்த்தைகளை வெளிப்படுத்தினாலும் அவைகளை வைத்து மாத்திரம் ஒருவரை முடிவு செய்துவிட முடியாது. மாறாக சில சூழல்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த சூழல்கள் அவர்களை அடையாளப்படுத்தும். அவர்களுடைய உண்மைத்தன்மை அவ்வாறான சந்தர்ப்பங்களில், சூழல்களில் வெளிப்படும். உதாரணமாக, ஒரு கணவனும் மனைவியும் அன்பாக இருப்பார்கள். இந்த கணவனிடம் வறுமை ஏற்பட்டு விடுகின்ற போது, கணவன் கடுமையான வறுமைக்குள் சிக்கிக்கொள்கின்ற போது மனைவியுடைய உண்மையான நிலையை கணவனுக்கு கண்டுகொள்ள முடியும். அல்லாஹு தஆலா இவ்வாறான நிலைகளை என்ன செய்வான்? உருவாக்குவான். அதே போன்றுதான் ஒரு மனைவி நோய்வாய்ப்பட்டு விடுகிறாள். அந்த மனைவி நோய்வாய்ப்பட்டு விடுகின்ற பொழுது கணவனுடைய அந்த உண்மையான அன்பு அங்கு வெளிப்படும். மனைவிக்கு புலப்படும், உண்மையில் இவன் என் மீது அன்பு வைத்திருக்கிறானா என்ற அந்த சந்தர்ப்பமாக அது அமையும். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் சொத்துக்களை பங்கு வைக்கின்ற போது அங்கு உண்மையான சகோதரத்துவம் என்பது வெளிப்படும். அதாவது இங்கு யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடாது. யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடாது. எனவே அந்த இடத்தில் உண்மையான அந்த சகோதரத்துவம் என்பது வெளிப்படும். கஷ்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் வருகின்ற போது உண்மையான நட்பு தெரிய வரும். உண்மையான நண்பர்கள் யார், போலியான நண்பர்கள் யார் என்பதை கண்டுகொள்ள முடியும். அவ்வாறான நிகழ்வுகள் அதை அடையாளப்படுத்தும், அவர்களை அடையாளப்படுத்தும். என் அருமையான சகோதரர்களே, இந்த சூழலை நாம் நமது வாழ்விலே எதிர்கொண்டிருப்போம். அதே போன்று நாமும் நமது நண்பர்களோடு எப்படி செயல்பட்டோம் என்பதையும் அடையாளப்படுத்தும். அதே போன்றுதான் சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் என்று வரும்போது உண்மையான முஃமின், இறை நம்பிக்கையாளன் யார் என்பது தெரிய வரும். உண்மையில் அவன் அல்லாஹின் மீது உண்மையான நம்பிக்கையோடு இருக்கிறானா, உண்மையான இறை நம்பிக்கையோடு செயல்படுகிறானா என்பது அங்கு புலப்படும். அல்லாஹு தஆலா நிச்சயமாக என்ன செய்வான்? மூமின்களை புடம் போட்டு பார்ப்பான். குர்ஆனிலே சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் சொல்கிறார்கள், நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள்.
இவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன மாத்திரத்தில் இவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள், எந்த ஒரு சோதனையும் இவர்களுக்கு வராதென்று இவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? இவர்களுக்கு முன்னிருந்தவர்களையும் நாம் சோதித்தோம். எதற்காக? அவர்களில் உண்மையாளர்கள் யார், போலியானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக. அல்லாஹ் அவர்களை பரிசோதித்து பார்க்காமலே அல்லாஹ் அறிய முடியும். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவர். ஆனால் மனிதர்களுக்கு அவர்களுடைய செயல்களை வைத்துத்தான் அல்லாஹ்விடத்திலே கூலி வழங்கப்படும். எனவே நறுமை சகோதரர்களே, உண்மையில் நமக்கு நெருக்கடியான சூழல்களை அல்லாஹ் ஏற்படுத்துவது நாம் எந்த அளவு ஈமானிய உறுதியோடு செயல்படுகிறோம் என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்குத்தான். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, பிள்ளைகள் சொல்வார்கள், நாம் பெற்றோர்கள் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம், எனது சகோதரனை விட சகோதரியை விட நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் பெற்றோர்கள் முதுமை அடைகின்ற போது பிள்ளைகளுடைய உண்மையான அன்பு வெளிப்படும். பிள்ளைகளுடைய உண்மையான அன்பு பெற்றோர்களுடைய முதுமையில் வெளிப்படும். அந்த சந்தர்ப்பங்களில் உண்மையில் அந்த பெற்றோர்களை அன்போடும் அரவணைப்போடும் தங்களோடு சேர்த்து கொள்பவர்கள் யார், அரவணைப்பவர்கள் யார், அப்போ அது வெளிப்படுத்தும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான சூழல்கள் எல்லாம் வெறுமனை கடந்து போகக்கூடிய சூழல்கள் அல்ல. இவைகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துவது உண்மையில் அவர்கள் அதில் உண்மையாளர்களா என்பதை பார்ப்பதற்குத்தான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது சுயநலம் என்பது ஒருவருக்கு நிறைவேறாத போது உண்மையான அன்பு எது என்பது தெரியும். சிலர்கள் செயல்படுவது தங்களுடைய சுய லாபங்களுக்காக, சுய நலன்களுக்காக. அவைகளை அடையாத போது அவர்களுடைய உண்மைத்தன்மை என்பது வெளிப்படும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, உண்மையான அந்த உறவுகளும் நேசங்களும் அதாவது நாம் வசதியோடும் செல்வச் செழிப்போடும் இருக்கின்ற போது நம்மோடு இருப்பவர்கள் அல்ல. நாம் கஷ்டமான நெருக்கடியான சூழல்களில் யார் நம்மை விட்டு பிரியாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான அந்த நேசத்தை பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பார்க்கும் போதும் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆரம்ப தியாகிகள் என்பவர்கள் மிகவும் சிறப்புக்குரியவர்கள். அல்லாஹு தஆலா அதை அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். அதாவது லா யஸ்தவி மின்கும், உங்களில் சமமாக மாட்டார்கள். யார் யார் என்று அல்லாஹு தஆலா சொல்லும் போது மக்கா வெற்றிக்கு முன்னர் இந்த மார்க்கத்துக்காக செலவு செய்தவர்கள் அவர்களும் அதற்கு பிறகு செலவு செய்பவர்களும் சமமாக மாட்டார்கள். அனைவர்களுக்கும் கூலி இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்துடைய ஆரம்ப கால தியாகிகள் என்பவர்கள் மிகவும் சிறப்புக்குரியவர்கள். ஏனென்றால் அவர்கள் நெருக்கடிகளின் போது, துன்பங்களின் போது அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக இருந்தார்கள், அல்லாஹுடைய தூதரோடு இருந்தார்கள். எனவே நறுமையான வெற்றிகள் வரும்போது மக்கள் வருவதென்பது சாதாரண ஒரு விஷயம். அல்லாஹுடைய தீன் மேலோங்கிய போது மக்கள் அல்லாஹுடைய மார்க்கத்துக்குள் அணி அணியாக நுழைந்தார்கள். அவர்களுக்கும் நிச்சயமாக வெற்றி உண்டு, சிறப்பு உண்டு. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மிகவும் சிறப்புக்குரியவர்கள். அதுபோன்று என் அருமை சகோதரர்களே, கால சூழல்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக அடையாளப்படுத்தும், நிகழ்வுகள் அடையாளப்படுத்தும். அவைகளில் எப்படி செயல்படுகிறோம் என்று அல்லாஹ் பார்க்கிறான். உண்மையாளர்களுக்குத்தான் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யௌம யன்ஃபஉ ஸாதிகீன ஸித்குஹும், அவர்களுக்கு மறுமையில் எது பயன் தரும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லும் போது உண்மையாளர்களுக்கு அவர்களுடைய உண்மைதான் பயனளிக்கும் என்கிறான். பயனளிக்கும் நாள் உண்மைகள் தான் பயனளிக்கப் போகின்றன. வெறுமனே போலியான வாதங்களும் அலங்காரமான வார்த்தைகளும் பயனளிக்கப் போவதில்லை. எனவே நாம் எப்போதும் படைத்த ரப்புக்கு உண்மையாளர்களாக, அவனது மார்க்கத்துக்கு உண்மையாளர்களாக, அவனது வேதத்துக்கு உண்மையாளர்களாக, அவனது தூதருக்கு உண்மையாளர்களாக, அதே போன்று முஸ்லிம் தலைவர்களுக்கு உண்மையாளர்களாக, பிற மக்களுக்கு உண்மையாளர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, தீனு அன் நசீஹா, தீன் மார்க்கம் என்பது உண்மையுடன் நடப்பதுதான். யாருக்கென்று சஹாபாக்கள் கேட்டபோது அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அவனது வேதத்துக்கு, முஸ்லிம் தலைவர்களுக்கு, முஸ்லிம் சமூகத்துக்கு என்று சொன்னார்கள். எனவே அந்த உண்மை தன்மை என்பது என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன்,
மூமின்களே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு இருங்கள் என்று குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் பிரார்த்திக்குமாறு சொல்கிறான், ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இப்போ உண்மையான வெளியேறுதலாக என்னை வெளியேற்று, உண்மையான ஒரு நுழைவாக என்னை நுழைவிக்க செய்ய என்றால், ஒரு மனிதனுடைய செயல்கள் அனைத்தும் அதனுடைய உண்மைத்தன்மை என்பது மிக முக்கியமானது, பிரதானமானது. நாம் பிறரோடு பாராட்டுகின்ற உறவுகள், நேசங்கள், இந்த அனைத்திலும் இந்த உண்மைத்தன்மை என்பது வெளிப்பட வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றி இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.